இப்ப நாம இருக்கிறது வந்துகிட்டு அரிசோனா மாநிலம் டூஷான்ல இருக்கிறோம். இது எல்லாம் இந்தியால இருந்து இந்த டாலர் ட்ரீ கடைக்கு வந்திருக்கிறோம். டாலர் ட்ரீங்கிறது $1 கடை. எதை எடுத்தாலும் $1. எப்பவுமே அமெரிக்கா வந்ததுன்னு சொன்னா முதல்ல $1 டாலர் ட்ரீ கடைக்கு வந்துடணும். பிரைஸ் மார்க்கெட் இங்கே தான் நமக்கு அன்றாடத்தை சமைக்கக்கூடிய சாமான்கள் எல்லாமே இங்கே வாங்கலாம். ப்ரைஸ் எப்படி இருக்கு? ப்ரைஸு இது என்ன பழம்? புது வகையா இருக்குது. மெக்சிகன். அது மெக்சிகன் வாழைப்பழம், பனானா. மக்களே, இப்போ தான் நாங்கள் தூசான் நகருக்கு வந்து இறங்கியிருக்கிறோம். லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட 9 மணி நேரம் பிரயாணம் செஞ்சு வந்து இறங்கியிருக்கிறோம். பொதுவாகவே அமெரிக்கா வந்தாவே நாங்கள் வந்து இந்தியா, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, நேபாள்காரங்க வச்சுக்கிற அந்த மளிகை கடைக்கு தான் போவோம். போய் நமக்கு தேவையான பொருட்களை முதல்ல போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கிடுவோம். இந்தியா துக்கான் ஃபைன் ஃபுட் மார்க்கெட் இங்கே தான் வந்திருக்கிறோம். போய் பார்ப்போம் எப்படி இருக்குது. தூசான் நகருக்கு வந்த உடனேயே இந்த இந்தியா துக்கான் கடைக்குள்ளே தான் போகிறோம். இந்த கடையில் என்னென்ன கிடைக்கிறதுங்கிறத நம்ம பார்ப்போம். அமெரிக்கா போன்ற நாடுகளில் வந்து இந்த மாதிரி க்ரோசரி கடையில் தான் நம்மளுடைய இந்திய ஐட்டங்கள், மசாலா ஐட்டங்கள் எல்லாமே ஈஸியாக கிடைக்கும். இதை விட்டுட்டேன்னு சொன்னால் நம்ம பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனி தான், டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு தான் போய் சாமான் பர்ச்சேஸ் பண்ணணும். அங்கே அந்த மசாலாலாம் கிடைக்காது. இதுபோல் கடைகள் வந்து எல்லா நாட்டு மக்களுக்கும் தேவையான கடைகளும் இருக்குது. லெபனான், எத்தியோப்பியா, அரபு, துருக்கி கடைகள் எல்லாமே இருக்கும். அங்கே தான் நம்ம மட்டன், சிக்கன், பீஃப் எல்லாமே வாங்கிக்கிறோம். அதுபோல் உள்ள ஒரு கடை தான் இதுவும். எக் பிளான்ட், கத்திரிக்காய், இது வந்து கிரீன் சில்லி வச்சிருக்கிறாங்க. கிரீன் சில்லி இது எல்லாம் இந்தியால இருந்து இம்போர்ட் பண்ணிருக்கிறாங்க. இப்போ நாம இருக்கிறது வந்துகிட்டு இதுல இருக்கோம், அரிசோனா மாநிலம் டூஷான்ல இருக்கிறோம். இது எல்லாம் இந்தியால இருந்து இந்த இம்போர்ட் பண்ணிருக்காங்க. இது வந்துட்டு இந்தியன் க்ரோசரி ஸ்டோரு. இதெல்லாம் வந்துட்டு இந்தியால பண்ண மாதிரி தெரியல. இது எல்லாம் இங்க உள்ளது, லோக்கல். இந்த கடையில் ஓரளவுக்கு சாமான் வாங்கிட்டோம். எல்லாமே கிடைக்கல. தக்காளிலாம் வெளியே தான் வாங்கணும். மற்ற ஒரு சில பொருட்கள் வந்து வால்மார்ட்டில் போய் வாங்கலான்னு ஐடியா வச்சுருக்கோம். போய் அங்கேயும் போய் வாங்கணும். எப்படி போட்டுருக்கோம் பாருங்க, கொஞ்சம் எடுத்து. இது என்ன மாதிரி கோதுமை? பெரிய ஒரு பாக்கெட் இது கோதுமை. இது வந்துட்டு 20 பவுண்ட் இருக்குது ஆக்சுவலா வெயிட். ஏன்னா 20 பவுண்ட் வந்துட்டு $US $20. சரி, கம்பேர்ட் டு அவர் பிரைஸ், கம்பேர்ட் டு இந்தியன் பிரைஸ் இஸ் வெரி வெரி ஹெவி. எவ்வளவு சும்மா வித்தியாசம் சொன்னாலும் தெரியும் மக்களுக்கு. $20 இந்தியன் ருபீஸ் எவ்வளவு வருது? 70, 80, 1800 ஆச்சு. நம்ம ஊர்ல 1800 2 கிலோ கோதுமை மாவு என்ன விலைக்கு விற்கிது? 2 கிலோக்கு 1 கிலோ கோதுமை மாவு வந்துட்டு நம்ம ஊர்ல வந்துட்டு $70. 70 இல்ல, அப்படிலாம் இருக்கு, 35 ரூபா. அப்போ 10 மடங்குல கூட இருக்குது. 10 மடங்கு கூட இருக்கு. சரி, இங்க இன்கம் அதிகமா வர்றதுனால செலவு பண்றவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. 3000 பேர்கிட்ட இந்தியன்ஸ் இந்த தூசான் சிட்டிலே இருக்கிறாங்க. நான் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. முதல் நாள் சமைக்கிறதுக்கு எல்லா வகையான சாமான்களும் வாங்கிட்டு அரிசி, பாஸ்மதி. எங்க எந்த நாடா? கர்நாடகாக்காரங்க அந்த கடை வச்சுக்கிறவங்க. பாஸ்மதி ரைஸ். முதல் நாள் ஸ்பெஷல் பிரியாணியா. டாலர் ட்ரீ கடைக்கு வந்திருக்கிறோம். டாலர் ட்ரீங்கிறது $1 கடை. பேங்காக்ல எல்லாம் 20 பாட்டு கடை இருக்குது. அது மாதிரி $1 கடை. எதை எடுத்தாலும் $1. அந்த கடைக்கு தான் வந்திருக்கிறோம். இதுதான் கடையினுடைய வெளி அமைப்பு. நல்லா கார் பார்க்கிங் வச்சிருக்காங்க. இப்போ கைவண்டியோட ஒரு கம்பி வச்சிருக்கான். அது என்ன ரீசன்னு தெரியல. எல்லாமே $1 சாமான். மாதிரி எப்பவுமே அமெரிக்கா வந்ததுன்னு சொன்னா முதல்ல $1 டாலர் ட்ரீ கடைக்கு வந்துடணும். எதையோ மிஸ் பண்ணோமா அதெல்லாம் முதல்ல வாங்கிடணும். இல்ல இப்ப புறப்படுற நேரத்துல அது கிடைக்குதா இது கிடைக்குதான்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். யூஸ் அண்ட் த்ரோ ஐட்டம், கிரீட்டிங்ஸ் கார்டு, 2 for $1.
கிஃப்ட் பேக் ஐட்டங்கள்லாம் நிறைய இருக்குது. பேக்கு $1ங்கிறது இங்கே கனெக்ட் பண்ணும்போது ரொம்ப சீப் தான். நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது. ஏன்னா இங்கே வந்து சில ஐட்டங்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை, சிப்ஸு எல்லாமே $1. மற்ற கடைகளுக்கு போகும்போது எக்ஸ்பென்சிவாக இருக்கும். சாக்லேட்டு எல்லாமே இருக்குது. டோஃபி ஓரங்களில் டஸ்ட்பின் வச்சுருப்பாங்கள்ல, அது மாதிரி அழகாக சிறுசாக செஞ்சு வச்சுருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. ஷவர் ஜெல், பாடி வாஷ் ஐட்டங்கள். ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்டாக உள்ளவங்க விளையாடி போட்டு குளிச்சுட்டு வர்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். $1.25. நல்லா தான் இருக்குது. நம்ம ஸ்போர்ட்ஸில் மேட்சுக்கு போகிற நேரங்களில் போயிட்டு விளையாடிட்டு வரும்போது அங்கேருந்து ஷவர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாமே $1 ஐட்டம் தான். இது எடுத்தாலும் $1. நம்ம ட்ராலியை தள்ளிட்டு போகிறோம். இதான் ரீசன். ட்ராலியில் வந்து எல்லாமே ஒரு உயரமான கம்பி வச்சுருக்கான். ரீசன் வந்து இந்த ட்ராலியை வெளியே போகக்கூடாதுங்கிறதுக்காண்டி நினைக்கிறேன். ஏன்னா இந்த கொண்டுட்டு போனால் வாசலில் தட்டிடுமே. அப்படி தான் இருக்கணும். வாங்க போவோம். ப்ரைஸ் மார்க்கெட். இங்கே தான் நமக்கு அன்றாடத்தை சமைக்கக்கூடிய சாமான்கள் எல்லாமே இங்கே வாங்கலாம். ஸ்நாக்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். அங்கே தான் பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கிறோம். ப்ரைஸ் மார்க்கெட்டுடைய அந்த கார் பார்க்கிங் பகுதி உள்ளே போவோம். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சூப்பர் மார்க்கெட்டு தான். நம்ம தினசரி மார்க்கெட்டு, வாரச்சந்தை, வெட் மார்க்கெட்லாம் பார்க்கவே முடியாது. இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் வந்து வாரத்துக்கு ஒரு தடவையோ 2 நாளைக்கு ஒரு தடவையோ வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிற வேண்டியதான். வெஜிடபிள் செக்ஷன், ஃப்ரூட்ஸு, எல்லா வகையான காய்கறியும் கிடைக்கும். சாமான்கள் எது வாங்கினாலும் கேரி கீஸ் தான். இந்த மாதிரி ரோட்லேருந்து உருவிக்கிறணும். சாமான்களை உள்ளே போட்டுட்டு அந்த கயிறை டைட் பண்ணுறதுக்கு அதை வச்சுருக்காங்க. நம்ம நாட்டில் என்னடா பிளாஸ்டிக்கு தடை செஞ்சு வச்சுருக்கோம். அதை பயன்படுத்துகிற முறையில் நம்ம பயன்படுத்தணும்னு சொன்னால் எதுக்கும் தடை கிடையாது. இதனுடைய சைஸு உண்மையிலே ரொம்ப பெருசுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு வெங்காயமும் கிட்டத்தட்ட 3/4 கிலோ இருக்கும் போல தெரியுது சைஸு. பூண்டு அந்த மாதிரி தான் இருக்குது. ஒன்றா பார்த்து சாமான்களை வாங்கிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே நம்ம வால்மார்ட்டுக்கு போயிருந்தோம். இப்போ ப்ரைஸ் மார்ட்டுக்கு வந்திருக்கிறோம். என்ன எப்படி இருக்கு ப்ரைஸ் எப்படி இருக்கு? ப்ரைஸு எல்லா டாலரில் 1, 2ங்கும் போது ரொம்ப ஈஸியாக தெரியுது. ஏன்னா இந்த நாட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குது விலை. இது என்ன பழம்? புது வகையா இருக்குது. அப்படியா? பேர் என்ன? எல்லோ டிராகனா? இல்லைங்க, தொழிலாம் வேற மாதிரி இருக்கு. இதுக்கு டிராகன் ஃப்ரூட்டும் தான் இருக்குது. புதுசா இருக்கு பழம். உண்மையான காய்கறியா இருக்கு. ரேடிஷஸ், இது ஒரு காய்கறி பழம் மாதிரி இருக்குது. யாருக்கும் தெரிஞ்சிருந்தா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பழம் எல்லாமே ஆர்கானிக் தான் போட்டிருக்கான். ஆர்கானிக் தான் போட்டிருக்கான். எல்லாமே பக்குவம் வந்து நாளைக்கு 4 மணி நாள் சாப்பிட்ற மாதிரி தான். இன்றைக்கி வாங்கினோம்னா அந்த மாதிரி பக்குவத்தில் தான் இந்த பழங்கள்லாம் இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மெக்சிகன் அது மெக்சிகன் வாழைப்பழம், பனானா. பழத்தை எடுத்து அப்படியே பிரித்து உள்ளத்துக்கு போட வேண்டியதான். வெயிட்டு தான் கணக்கா? ப்ரைஸ் எவ்வளோ? 69 சென்டா எடை கட்டு. நம்ம வீட்டில் சில முடிஞ்சு போன சாமான்களை ஃபில் பண்ணுறதுக்கு தான் இப்போ வாங்கியிருக்கோம். பால், முட்டை அது மட்டும்தான் வாங்கியிருக்கோம். ஆல்ரெடி ஏற்கனவே எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். இப்போ கவுண்டரில் போய் பே பண்ண வேண்டியதான். நம்ம நண்பர் ஃபசில் கரீம் எங்கே போனாலும் சேல் ப்ரைஸை கரெக்டாக வாட்ச் பண்ணிடுவார். எவ்வளோ வரும்? என்ன $4 $4-5 இது. அதை தான் இப்போ சொல்கிறாரு. 4 பீஸ் $5. உண்மையிலே டேம் சீப் அந்த சாக்லேட்டு. சலியகா அது 2 ஆட் பண்ண முடியுமா? 4 பீஸ் $5. This to answer that bill.
நீ பில்லை பே பண்ண. நம்ம ஆட்டோமேட்டிக்காக பில் பே பண்ணுறதுல வந்துக்கிட்டு நம்ம இந்த பேக்கடு ஐட்டம்லாம் வந்து அதுலேயே பார்கோடு இருக்கும். நம்ம அதை நம்மளே ஸ்கேன் பண்ணி சார்ஜ் பண்ணி இது பண்ணிக்கலாம், பே பண்ணிக்கலாம். பட் வந்து இந்த லூஸ் ஐட்டங்களுக்கு இந்த கிழங்கு வெங்காயம் அதை கவரில் போட்டு இங்கே கொண்டு வந்துட்டோன்னு சொன்னால் அங்கே ஸ்க்ரீனில் வந்து அந்த பிக்சர் வரும். அது என்ன வெங்காயம், பச்சை மிளகாண்டா பச்சை மிளகா கரெக்டாக அதை கிளிக் பண்ணும்போது அந்த பொருளை நம்ம கீழே வைக்கும்போது அதை வெயிட்டை போட்டு தன்னாலே கால்குலேட் பண்ணி சார்ஜ் பண்ணிடும். அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க எப்படி பண்ண லூஸ் ஐட்டங்களை வந்து. ஓகே, அந்த பில்லு கரெக்டாக அது எடையை போட்டு வந்துடுது நமக்கு. இப்போ ஈஸியாக இருக்குது. இல்லாட்டான்னு சொன்னால் நம்ம அந்த மாதிரி க்யூவில் நின்று அவங்க அந்த ஸ்டாஃப் நமக்கு வந்து இது பண்ணுவாங்க. நம்ம கிரெடிட் கார்டை கொடுத்தோன்னு சொன்னால் இந்த ஆப்ஷன் எல்லாமே ஸ்க்ரீன்லேயே வந்துடும். கொடுத்துட்டு பே பண்ணிடணும் தான். நம்ம அந்த பார்கோடு பண்ணதை வந்து 2-3 வருஷம் ஆகுது. பார்கோடு பண்ண அந்த ஐட்டங்களை வந்து ஸ்கேன் பண்ண ஐட்டங்களை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கவர் கீஸ் அதில் போட்டுக்கிட்டு போய் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறவங்க தான் நம்ம. இந்த எபிசோடில் அமெரிக்காவில் இந்தியன் க்ரோசரி கடைகள்லாம் எப்படி இருக்குது, $1 $1 கடையை பற்றி பார்த்தோம். ஃப்ரைஸ் மார்க்கெட்டில் என்னென்ன கிடைக்குங்கிறத பார்த்தோம். கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.